சந்தையில் காய் வாங்கிட்டு வரும்போதே கொத்தவரங்காய் கொஞ்சம் வாடி போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அக்கா காய் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க, நாளைக்கு ஒரு நாள்லேயே செஞ்சிருமா, இல்லை ரொம்ப வதங்கிடும், அடிக்கிற வெயிலுக்கு கருவாடு மாதிரி ஆயிடும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அவங்க சொல்கிறது உண்மைதாங்க. வெயில் கொஞ்சம் நஞ்ச வெயில் அடிக்குது, மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. சரி, இந்த டைம் வந்து காயெல்லாம் கருவாடு ஆக்காமல் காயை சமைச்சு சாப்பிட்லான்னு தூங்கி எந்திரிச்சோடனே கொத்தவரங்காய் கிள்ள ஆரம்பிச்சிட்டேன். கொத்தவரங்காய் நான் வந்து கிரேவி தான் செய்வேன். கொத்தவரங்காய் காலையில் காட்டி கிள்ள ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால் ஹெல்ப்புக்கு என்னுடைய கணவரையும் கூப்பிட்டுட்டேன். ஜெய்குட்டி தூங்கி எந்திரிச்சோன்னே அவனும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்து காய்கறியெல்லாம் அப்படியே கொஞ்சம் வெளியே காத்தோட்டமாக ஃப்ரீயாக வச்சுட்டேன். அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சோன்னே ஒன்றுடாமல் எடுத்து வச்சுட்டு இருந்தான். ரீசெண்டாக போன வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், கச்சாயம் சுடுற வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே உட்காந்து தான் கச்சாயம் சுட்டுருந்தேன். அது வந்து வெயிலுக்கு வந்து கிளார் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஃபேஸ் வந்து ரொம்பவே பிளாக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனாலும் என்னோடய ஃபேஸ் பிளாக் தான். கருப்பாக இருக்கிறோன்னு என்னங்க பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு சில பேர் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து கருப்பாக கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கண்ட்ரியோட கலரே பிளாக் தான். நம்ம கருப்பாக இருக்கிறோன்னு நம்ம வாழாமலே இருக்க முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எங்கள் தம்பிலாம் மாங்கலர் தான். நான் கொஞ்சம் கருப்பு தான். அதுக்கு என்ன பண்ண முடியும். என்னுடைய பேரே கருவாச்சின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஃபேமிலியில். ஒருவேளை கமெண்ட் பண்ணவங்க நல்லா வெள்ளையாக இருந்திருப்பாங்க போல். அதனால தான் கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்து இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. கருப்புங்கிறதே ஒரு கலர் தாங்க. அந்த கருப்பு கலர் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.